பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே உங்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்துளிகள் வாயிலாக இந்த நாளில் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 4ஆம் வாக்கியம் சொல்கிறது, துயரப்படுபவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது துயரப்படுதல் நல்லது. துயரப்படுகிறவர்கள் என்னும் வார்த்தை கிரேக்க மொழியில் மிகவும் வல்லமையாக பயன்படுத்தப்பட்டுள்ளது. மிகவும் நெருங்கிய ஒருவர் மரித்து போனால் அவருக்காக கலங்கி அழுது புலம்பி துயரப்படுகிற நிலையே இந்த வசனத்தில் சொல்லப்பட்டுள்ளது. உதாரணமாக ஆதிகாமம் என்ற புஸ்தகத்தில் 37-35 அவனுடைய குமாரத்திகள் எல்லோரும் அவனுக்கு ஆறுதல் சொல்ல வந்து நின்றார்கள். ஆனாலும் அவனுக்கு ஆறுதல் இடம் கொடுக்காமல் தான் துக்கத்தோடு என் குமாரத்தில் பாதாளத்தில் இறங்குவேன் என்றான். இவ்விதமாய் அவனுடைய தகப்பன் அவருக்கு ஆறுதல் கொண்டிருந்தான். இப்படி சொல்லப்படுகிற விதமான அனுபவத்தை கடந்து செல்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று கூறப்பட்டுள்ளது. ஒருவேளை நமக்கு புரியாத ஒரு பாடமாக இருக்கலாம். ஆனால் சமாதான காலங்களில் கற்றுக்கொள்ளாத அரிய பெரிய காரியங்களை நாம் துயரத்தில் ஏற்றுக்கொள்கிறோம். அமெரிக்கா கூடைப்பந்து விளையாட்டு வீரர் ஜான் வெஸ்லி நிறைய பணமும் புகழும் பட்டங்களும் சம்பாதித்தார். தேவனை குறித்து யோசிப்பார்க்க கூட அவருக்கு நேரமில்லாதிருந்தது. ஒரு நாள் திடீரென்று அவருடைய 18 மாத குழந்தை மிகவும் சுகவீனமானான். மருத்துவர்கள் கைவிட்டு விட்டனர். மறுத்து விடுவான் என்று என்கிற நிலை ஏற்பட்டது. வேதனைக்கு மேல் வேதனை. இப்படிப்பட்ட சமயத்தில் அவருடைய கால் ஒடிந்து அவரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். கால் முற்றில் 4 அறுவை சிகிச்சை செய்யப்பட்டு அவரும் மகனும் ஒரே வேளையில் மருத்துவமனையில் இருந்தனர். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைதான் அவர் தேவனை தேட ஆரம்பித்தார். சுகமான காலத்தில் தேவனை தேடாத அந்த மனிதர் கண்ணீரின் காலத்தில் அவரை தேவனை தேடி ஆறுதல் பெற்றார். சரித்திரங்காலம் முழுவதும் இப்படி லட்சக்கணக்கானோர் துயரம் அனுபவித்த காலங்களில் தேவனை தேடி ஆறுதல் பெற்றனர். இன்றைய நாட்களில் இதை கேட்டுக்கொள்கிற அன்பான விசுவாச பிள்ளைகளே, ஒருவேளை நேரம் கடந்து காலம் கடந்து நாம் தேவனை தேடுவது அல்லது ஆலயத்துக்கு வருவது, நமக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தை எல்லாம் விட்டு மிஞ்சிய நேரத்திலே ஆலயத்திற்கு வருவது, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? கிறிஸ்துவ திருச்சபைகளால் வாஞ்சியுடன் பாடப்படும் அநேக பாடல்கள் கவிஞருடைய துயரங்களில் வெளிப்பாடே. அவர்கள் யாவரும் தேவனை கொடிய காலங்களில் தேடி ஆறுதல் பெற்றார்கள். ஆகவே துன்பப்படுகிறவர்கள் தங்கள் தேவனை விட்டு பிரிந்து போவதற்கு அவரை தேடி கண்டுபிடித்து ஆறுதல் பெற வேண்டும். உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? ஆண்டவரை விட்டு விலகி சென்றீர்களா? உங்கள் வாழ்க்கையில் துயரமாக இருக்கிறதா? அந்த தேவனை நாம் உறுதியாய் பற்றி கொள்வோம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.